இன்னைக்கு நான் பேசுறது சாபம். நம்ம நிறைய நேரத்துல இப்படி சொல்றேன் நீங்க கேட்டீங்க. நிறைய இடத்துல மண்ணுல தூக்கி வீசி நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது நம்ம வாழ்க்கையில வர சில சாபம். இப்படி சாபம் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, என்னன்னா நான் ஏன் இந்த வியாதியில போறேன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்துல போறேன், என் குடும்பம், எங்க அப்பாவுக்கு வியாதி இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இனிப்பு இருந்துச்சு, அதனால எனக்கு எங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, அதனால எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பண்ண சமயம் நம்ம ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஏதாச்சும் நம்ம போயிட்டு சொல்லுவேன். டாக்டர் சொல்லுவாரு எல்லாம் சரியாதான் இருக்கு, பட் ஆனா இது கொஞ்சம் ஹையா இருக்கு, இது கொஞ்சம் கூடியா இருக்கு. இந்த ரீடிங் உனக்கு ஏதாவது ஜெனட்டிக், அதாவது சந்ததிகள் ஏதாவது வந்ததுன்னா நான் இன்னைக்கு அதை பத்தி பேசுறேன். நீங்க எல்லா விதமான சாபத்தில் இருந்தோம் ரமேஷ், எல்லா விதமான. நான் ஏன் இந்த திகிரிமா நான் சொல்றேன்னா, உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களோட வந்த கோத்திரத்துல வந்த எல்லா சாபத்துல இருந்தும் நீங்க விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க வாங்கிக்கிறீங்க, சந்தோஷமா வாங்கிக்கிறீங்க. உங்கள்கிட்டயே வியாதி வேலை செய்யாது, உங்கள்கிட்டயே பண கஷ்டம் வேலை செய்யாது, உங்களையே கஷ்டமான ஒரு வாழ்க்கை நீங்க போக மாட்டீங்க. இதெல்லாம் சொல்றது ஏன் தெரியுமா காரணம்? ஏன்னா நீங்க சாபத்திலிருந்து உடைக்கப்பட்டு அதுதான் நீங்க பேசுற சாபம். சாபம்னு உங்களுக்கு தெரியணும்னா சாபம் எப்படி வந்துச்சு முதல்ல உங்களுக்கு தெரியும். சாபத்தை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா சாபம் எப்படி வந்துச்சு முதல்ல தெரியல. சீக்கிரம் முடிச்சாங்க. அடுத்த ஸ்லைட் இருக்கு. How does curse enter? சாபம் எப்படி உள்ள வந்துச்சு மனுஷ வாழ்க்கையில? சாபம் மனுஷ வாழ்க்கையில வரல. சாபம் எங்க வந்துச்சு? உலகத்துக்கு வந்துச்சு. யார் மூலியமா வந்துச்சு? ஒரே ஒரு மனுஷன் மூலியமா வந்துச்சு. அதான் ஆதியாகமம் 3:17 Genesis 3:17 இப்படி சொல்லுது. To Adam it says, because you listened to your wife and ate the fruit from the tree about which I commanded you, you must not eat from it. எதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னோ அதை கடவுள் மனுஷன் படைச்சு ஆரம்பம் படைச்சு சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாதா, சாப்பிட்டா நீ செத்துருவேன். இந்த பையன் கேட்கல, பொண்டாட்டி சொல்றதை கேட்டு பழத்தை சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப கடவுள் சொல்றாரு, நீ சாப்பிட்டதால என்ன ஆயிடும்? இந்த உலகம் நம்ம படைச்சு இந்த உலகம் சாபத்துக்குள்ளாயிடும். அதான் சொல்லுது. Curse is the ground because of நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும்போது தப்பா நடக்கும்போது கடவுள் தான் அது செய்யறாங்க. ஆனா நான் சொல்றேன், கடவுளால எதுவுமே நம்மளுக்கு வரல. கடவுளால எதுவுமே நம்ம வாழ்க்கையில தாக்கல. ஒருத்தன் பண்ணா ஒரு விஷயத்தை யாரு இந்த பைபிள்ல பண்ணா ஒருத்த சாப்பிடாம சாப்பிட்டனால முழு உலகமே சாபமா ஆயிடுச்சு. முழு உலகமே சாபத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப சாபம் வந்தனோட உலகத்துக்கு சாபம் வந்தனோட இப்ப இதை வாழ்றோம். உலகத்துல சாபம் வந்தனோட இந்த உலகம் சபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உலகத்துல வியாதி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு. 4 வருஷம் வாழ்ந்தவர் 70 வயசுல செத்து போவாங்க. இந்த சாபம் இந்த பூமிக்கால வந்துருச்சு. இப்போ இந்த சாபம் எப்போ தெரியுமா வேல்யூவா வருது? அப்படின்னா இப்ப நான் தங்கம் போடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த தங்கம் உருக்காத வரைக்கும் இது வரும், உருக்கிற வரைக்கும் தங்கம். ஆனா இது ஒரு விலை போடுவோம் இல்லையா? விலை போட்டோம்னா இந்த தங்கத்துக்கு ஒரு விலை இருக்கு. கரெக்டா சொல்லுது. நீங்க விலை போனது வரைக்கும் தங்கத்துக்கு எவ்வளவு உருக்கணும், அதுக்கு விலை இல்லாத வரைக்கும் அதை நீங்க விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அந்த மாதிரி இந்த சாபம் எப்ப மனுஷ வாழ்க்கையில அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா, 2வது வசனம் பாருங்க. இங்க கலாத்தியர் 3:10 Curse is everyone who does not observe and obey all the commandments that is written in the book of the law. சாபம் எப்போ when the curse become more aggressive is when the law was entered. எப்போ தேவன் பிரமாணத்தை கொடுத்தாரோ மோசே மூலமா பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் சாபம் அதிகமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன்னா சாபம் இருக்கு, ஆனா பிரமாணத்தை கை கொண்டாலும் சாபிக்கப்பட்டால் வசனம் இருக்கு. அப்போ சாபம் சாபத்தை அதிகமாய் வேலை செய்ய வச்சுச்சு.
அதனாலதான் திருடாத இருப்பாயாருன்னு சொல்லப்பட்டு இவன் திருடுனா அந்த சாபம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப முன்னாடி எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இவன் எடுத்தாங்கன்னா அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது சாபம் அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது பாருங்க. இப்ப எப்படி உங்க சாபம் உடைக்கப்பட்டதுன்னு நான் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். இது ஆழமான ஒரு சத்தியம். அதை நான் வந்து மேலோட்டமா சொல்லியிருப்பேன் புரியுற மாதிரி. இப்ப எப்படி சாபத்தை உடைக்கப்பட்டது, இந்த சாபத்துக்கு எப்படி நம்ம உடைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு என்னாகும் 28 Numbers 21:8. The Lord said to the Moses, make a snake and put it on a pole. Anyone who is beaten and look and eat and life. இந்த கதையை நீங்க வந்து ஐயா இந்த மட்டும் தெரியுமா பேச. இப்போ பழைய கால பைபிள்ல ஒரு கதை இருக்கு. இந்த கதையை என்னன்னா இளவாரி நல்லா கவனிங்க. நிறைய நேரத்துல நம்ம எப்படின்னா அடுத்தவங்க பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்க. அதான் பாருங்க, இந்த கரண்ட் எல்லாம் போயிடுச்சா, வீட்டுல கரண்ட் எல்லாம் போயிடுச்சா பாத்துருக்கீங்களா? சீனா என்ன பண்ணுவான், கால் பண்ணி நேரா டிஎம்பி கால் பண்ணுவான், கரண்ட் எலக்ட்ரிக் பைப் கால் பண்ணி, ஏய் மாலா சைஸ்வா வாயா வீடா சைக்கிள் கரண்ட் மாதிரி அப்படின்னு மலைக்காரன் கண்டிப்பே மாட்டான். அது மரமாக வந்து ஆனா நம்ம மட்டும் வீட்டுல கரண்ட் கட்ட ஆரம்பிச்சா வெளியே வந்து ஆட்டோ வெட்டி பார்ப்போம். நம்ம வீடியோ கரண்ட் இல்லை நான் செய்கிறேன். சில பேர் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, டிஎம்பி சைக்கிள் கரண்ட் அவங்க மட்டும் நல்லா இருக்கா, நம்ம மட்டும் நல்லா இல்ல. அது மாதிரி அடுத்தவரை பத்தியே வாழுது சார். அதனால நீங்க கடவுள் அப்படி பார்த்து வாழ ஆரம்பிச்சு. சரி வந்துடும். எப்படி சாபம் உடைக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். பழைய ஏற்பாடுல மோசே ஒருத்தர் இருந்தாரு. மோசே வந்து ஒரு ஜனங்களை கூட்டிட்டு வரும் பொழுது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு, விஷ பாம்பு கடிச்சோட எல்லாமே செத்து போயிட்டு இருக்காங்க. செத்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த குச்சி எடுத்து கொடுப்பாரு. அந்த குச்சி ஒரு கை இருக்கும். செத்து போயிட்டு அப்புறம் இப்ப எல்லாம் என்னதான் ரைட்டு கடி வாங்கிட்டு செத்துட்டு இருக்காங்க கீழே. இப்ப மோசே இருக்கிறவங்க போய் கடவுளை கேட்கிறாங்க, கடவுளே மனுஷன் செத்துட்டு இருக்கான், நான் என்ன பண்ணணும்? உடனே கடவுள் சொல்றாரு, நீ என்ன தப்பா பண்ணு, என்ன பண்றாங்க? The Lord said to Moses, make a snake. ஒரு பாம்பை செஞ்சு மலை மேல ஒரு குச்சி நாட்டி, என்ன நாட்டி? ஒரு குச்சி வச்சு இந்த குச்சிக்கு மேல ஒரு பாம்பை போட்டு, இந்த பாம்பை போட்டு அப்புறம் இந்த பாம்பு வந்து வெள்ளி பிரான்ஸ் எத்தனை தெரியும்? கல்சா பிரான்ஸ் ஸ்னேக் செஞ்சு இந்த குச்சி மேல வைக்கி, மலை மேல இருக்கிற இந்த குச்சி யாரெல்லாம் கடி வாங்கறதோ அவங்க எல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக இருக்கிற விஷம் எல்லாம் வெளியேறிடும் சொல்றாங்க. அந்த வசந்த பொழுது யாரெல்லாம் இந்த பாம்பை பார்க்கிறாங்களோ அவங்களோட விஷயம் எல்லாம் என்னவாயிடும், வெளியே போயிடும், அவங்க நல்லா இருந்துருவாங்க. இது பழைய ஏற்பாடுல நடந்துச்சு. புதிய ஏற்பாடுல இயேசு சொன்னார். இயேசு சொன்னார் என்ன சொன்னார்னா, just as Moses lifted up the snake in the wilderness. வனாந்தரத்துல மோசே நான் எப்படி ஒரு சாபம் உடைக்கப்பட்டதுன்னு பேசிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாடுல பாம்பு கடி வாங்கும் பொழுது மோசே மூலமா தேவன் சொன்னார், குச்சி மேல என்ன வைக்கணும், பாம்பு வைக்கணும். கரெக்டா? இப்ப புதிய ஏற்பாடுல யோவான் இயேசு சொன்னாரு, just as Moses lifted, மோசே செய்தது போல பாம்பை வனாந்தரத்தை தூக்குறது போல தேவ மனுஷகுமாரனும் தூக்கப்படுவார். இது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட். the Christ of snake கூட எடுக்கலாம். இயேசு ஒரு சர்ப்பம் அப்படி கூட எடுக்க முடியும். சோ இப்போ இயேசு சொல்றாரு, பழைய ஏற்பாடுல மோசே செஞ்சது மாதிரி ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இந்த பாம்பு போல கிறிஸ்துவாகிய குமாரன் ஏற்றப்படுவார் என்று சொல்றாரு. உங்களோட சாபமும் என் சாபமும் உடைக்கப்பட்டதற்கு காரணம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில இயேசு என்ற கிறிஸ்து தூக்கப்பட்டார். சர்ப்பம் போல பழைய ஏற்பாடுல இருந்த சர்ப்பம் புதிய ஏற்பாடுல இருக்கிறது கிறிஸ்து. இவரை நீங்கள் பார்க்கும் பொழுது, இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இவருக்குள் நீங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சகல சாபமும் உடைக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். காரணம்
சாபம் அவர் மேல் வந்தது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சாபம் அவர் வாங்கிட்டாரு, பாவத்தை அவர் எடுத்துட்டாரு, வியாதி அவர் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் சாபம் இல்லாத ஒரு இடத்துல சாபம் எப்படி வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு வேலை செய்ய முடியுமா? சாபம் இப்போ ஒருத்தர் நம்மளுக்காக சாபம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் சாபம் நம்மளுக்கு ஒரு விஷயமே மேட்டரே இல்ல. யாரு இப்ப அது யாரு போட்டோல யாரு இருக்கா? இயேசு. இயேசு இப்போ பழைய ஏற்பாட்டுல தூக்கப்பட்டது மோசே யார் தூக்கி வச்சா? ஒரு பாம்பை தூக்கி வச்சா. இப்ப புதிய ஏற்பாட்டுல பிதா யார் தூக்கி வைக்கிறாரு? சிலுவையில இயேசுவை தூக்கி மாட்டுறாரு. இப்ப அவர் சொல்றாரு, இவரை பாரு, இவரை பார்த்து ஏத்துக்கிட்டா உன் வாழ்க்கையில எல்லா சாபமும். அதனாலதான் இப்ப நான் சொல்றேன், உன் தாத்தன் பாட்டன் முன்பாட்டன் இவங்களோட இந்த கைப்பிட்டிக்கு, இந்த கேன்சரு, இந்த மன பிரச்சனை, இந்த தோல்வி, குடும்பம் ஃபுல்லா கஷ்டம் நானும் கஷ்டப்பட்டு இருக்க காரணம் எங்க தாத்தா பாட்ட கஷ்டப்பட்டாரு. அது சில பேர் பொறுமையா எதுக்கு வந்துச்சு ஒரு வியாதி இல்ல, எங்க தாத்தா பாட்டி இருந்துச்சு அதனால எது வந்துச்சு. இயேசு உனக்கு எதுவுமே வராது. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், வியாதி வராது, கேன்சர் வராது, நோய் வராது, மரணம் வராது, எதுவுமே உங்களை தொட முடியாது. காரணம் ஏன் தெரியுமா? எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக பழைய ஏற்பாடு தூக்கப்பட்டது பாம்பு. ஆனா புதிய ஏற்பாடு எனக்காக ஒவ்வொரு சிலுவையிலே தூக்கப்பட்டார். அவர் சகலத்தையும் சுமந்து தீர்த்து சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்பாக தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து சிலுவையில தோக்கி கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க சாவு முடிஞ்சிச்சு, மரணம் முடிஞ்சிச்சு, தோல்வி முடிஞ்சிச்சு, துக்கம் முடிஞ்சிச்சு, துயரம் முடிஞ்சிச்சு, மரணமும் முடிஞ்சு விட்டது. ஆவியாக நீங்க ஜீவனோடு இருப்பீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்க சுகமாக இருப்பீங்க, நீங்க நல்லதாக இருப்பீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் நல்லா இருப்பேன் சொல்றீங்க. நாங்க இத்தனை கேட்கறேன், நீங்க நாசமா போயிடும், நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் எதை நம்புறேன்னா, சிலுவை நம்புறேன். நான் எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்தாங்க, அதை நான் நம்புறேன். அதை நம்பிட்டானா ஒருத்தன் சிலுவை மேல நம்பிக்கை வச்சுட்டானா நான் அடுத்த இதில் நினைக்கிறேன். The faith on God and faith on Jesus. ரெண்டு விசுவாசம் இருக்கு சார். ஒண்ணு கடவுள் மேல இருக்கிற விசுவாசம், ஒண்ணு இயேசு மேல. நீங்க 90% பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல கடவுள் மேல தான் விசுவாசம் வச்சிருக்கோம், 10% தான் இயேசு மேல. ஆனா நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் நீங்க இயேசு மேல ஃபுல்லா விசுவாசம். என் விசுவாசம் சிலுவை மேல இருக்கு சார். இந்த சிலுவை தாண்டி ஒரு துளி கூட என் முடிய கூட அசைக்க முடியாது வார்த்தை. ஏன்னா இந்த சிலுவை சும்மா ஒரு கையை கொடுத்துட்டு போல, தன்னுடைய முழு ரத்தத்தை உடம்புல இருக்க 6 லிட்டர் தண்ணியும் 6 லிட்டர் ரத்தம் 6 லிட்டர் ரத்தத்தையும் சிந்திட்டு கடைசியா தண்ணி கூட விட்டுடுங்க, அதையும் சிந்திட்டு சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சுப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா போ ரமேஷ், உனக்கு வியாதி வராது, உன் குடும்பம் கஷ்டப்படாது, எதிர்காலம் நல்லாதான் இருக்கும், நீ நல்லா உயர்ந்திருப்ப, நீ கீழே இருக்க மாட்ட, நீ மேலதான் இருப்ப. கை தட்ட மாட்டாங்க, வயிற்று அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கணும், அவர் சொல்றாங்க சொல்லிடுவாங்க. சரி, அடுத்தது போயிடலாம். இப்பதான் சொல்றேன், நீங்க இதுக்கப்புறம் சாபத்துக்குள்ளே இல்ல. யாராவது வந்து உங்களை இல்ல, நீங்க உனக்கு அந்த சாபம், இவங்களோட என்ன சாபம், அவனை கூப்பிட்டு என்ன பண்றோம்னா சப்புன்னு கொடுத்து இதுக்கப்புறம் சாபத்துக்குள்ள இல்ல, எதுவுமே தொடவே இல்லை. டாக்டரே சொன்னாலும் இல்ல பிரதர், உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கிற மாதிரி இருக்கு, இயேசுவினா எனக்கு அது வராது சார், ஏன்னா அந்த சாபத்துக்குள்ளே இல்லை நீ சொல்ல கத்துக்கணும். ஏன் தெரியுமா? நீ சாபத்துக்குள் உட்பட்ட மாதிரி நல்ல வசனத்துல சொல்றேன். For God so loved the world that He gave His one and only Son, that whoever believes in Him shall not perish. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு இவ்வளவு அவரை தந்தாரே உலகத்தின் மேல். அப்ப சாபம் எங்க வந்துச்சுன்னு சொன்ன, யார் மூலமா வந்துச்சு சாபம்? ஆதாம் மூலமா உலகத்துக்கு வந்துச்சு. எந்த உலகம் சபிக்கப்பட்டுச்சோ, நான் ஏன் சொல்றேன் இப்ப நீங்க சாபத்துக்கு உள்ளீங்கன்னா, எந்த உலகம் சபிக்கப்பட்டுச்சோ அதே உலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில இயேசு வந்து ஜீவனை கொடுத்தபடினா, அவர் அந்த உலகத்துக்கு ரத்தம் சிந்துறபடினா அந்த உலகம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டது. சொல்லுங்க. அடுத்தது கலாத்தியர் 3, Christ delivered us from the curse of the law. நான் சொல்ற பழைய ஏற்பாட்டுல சாபம் எப்போ வேல்யூவா வருதுன்னா பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம்.
ஆனா இப்போ இங்க புதிய ஏற்பாடு சொல்றாரு, Christ redeemed us from the curse of the law. பிரமாணத்திலிருந்து சிலுவையிலே இயேசு